ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த கீழடி அதை பற்றி நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா. இப்போ அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான இடத்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அது நம்ம நாட்டில் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 1940 ஒரு சின்ன பையன் அவனுடைய நாய் கூட விளையாடிட்டு இருந்திருக்கான். விளையாடிட்டு அதை துரத்தி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கும்போது அவனுடைய நாய் ஒரு மரத்துக்கிட்ட போயிருக்கு. அதாவது மரப்பொந்துன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மரப்பொந்துக்கு அந்த மாதிரி இருந்த இடத்துல போய் அவனோட நாய் நுழையவும் இவனும் பின்னாலேயே துரத்திட்டு போயிருக்கான். அந்த மாதிரி துரத்திட்டு போகும்போது என்ன ஆகிருக்கு அப்படின்னா, அது உள்ளே நுழைஞ்சு பார்த்தது அப்படின்னா ஒரு குகை இருந்திருக்கு. ஸோ அந்த குகை சாதாரணமாக இல்லைங்க. இப்போ அந்த பையன் உள்ளே போனனால உலகத்துக்கு வெளியில் தெரிய வந்த அந்த குகையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்குது. அந்த காலத்தினுடைய இயற்கை வர்ணத்தை வச்சு பூசப்பட்ட பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய வயசு எவ்வளோ தெரியுங்களா? அப்ராக்சிமேட்டாக சயின்டிஸ்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெயிண்டிங்குகளுக்கு மட்டும் 17,000 வருஷம் வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவதுங்க அந்த குழந்தை தன்னுடைய நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு முயல் வந்திருக்கு. அந்த முயலை துரத்திட்டு இந்த நாய் போயிருக்கு. அந்த முயல் ஒரு பொந்து மாதிரி இருக்கிறதுல பூந்திருக்கு. அந்த பொந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மரத்துலையோ இல்லை நிலத்துலையோ குழி ஆன மாதிரி அந்த மாதிரி இது. அதுக்குள்ளேயே அந்த நாயும் போகவும் என்ன பண்ணியிருக்கான், அந்த பையனும் அதுக்குள்ளே போய் பார்த்துருக்கான். போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த இடம் ஃப்ரான்ஸில் இருக்குங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், ஒரு சின்ன பையன் ஓடி போய் எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஒரு டீனேஜர், 18 வயசு. அவன் முதல்ல அவனோட நாய்க்குட்டி கூட போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் 1940 செப்டம்பர் 12 அவன் என்ன பண்ணுறான், தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை 3 பேரை கூட கூப்பிட்டுட்டு 4 பேருமா சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இதுக்கு முன்னால் உலகத்தில் அவங்க எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு இந்த மாதிரியான ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கண்டுபிடிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் கேலரி மாதிரியே இருக்குங்க. ஸோ இதுக்கு தான் பேர் லசாக்ஸ் கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு ஆர்ட் கேலரியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வைல்ட் அனிமல்ஸ் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரியான காட்டு விலங்குகள், குதிரைகள், அப்புறம் காட்டு எருமை, பன்றிகள், காட்டுப்பன்றின்னு கூட சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி பலவிதமான மிருகங்களினுடைய என்ன சொல்லலாம் இமேஜஸ் அங்கே இருக்குங்க. இமேஜஸ்ன்னு சொல்கிறத விட அதை அவங்க அந்த பாறையில் அதை அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இயற்கையான சாயங்களை வச்சு. இதில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய புல்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்களா, இந்த இதில் 2 காட்டெருமைகளை போட்டிருக்காங்க. அது சண்டை பிடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கா இல்லை ஒன்று பின்னால் ஒன்று போகுதா அப்படிங்கிறது தெரியலை. அதுக்கப்புறம் அந்த காலத்தினுடைய மனிதர்களுடைய இமேஜஸையுமே அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ அந்த காலத்தில் அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான பெயிண்டிங் உபகரணங்கள் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் ஏதோ கிடைச்சி இயற்கை பொருள்களை வச்சு இந்த மாதிரியெல்லாம் அவங்க வரைஞ்சிருக்காங்க. இதில் அதுக்கப்புறம் பாருங்களேன், மான் வரிசையாக போகிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக அதனுடைய கொம்புகள் முதல் கொண்டும் தூரத்தில் இருந்து வரக்கூடிய மானுடைய அந்த ஷேடு டிஃப்ரென்ஸு அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் பாருங்களேன், இது குதிரைகள் மாதிரி தான் தெரியுது. இந்த குதிரைகள் வைல்டாக இருக்குது. இப்போ நம்ம வளர்த்திட்ருக்கிற குதிரைகள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா. அதாவது நம்ம இந்த 17,000 வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு சொல்லும்போது நிறையா விலங்குகள் டொமஸ்டிகேட் ஆகியிருந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொம்போடு இருக்கக்கூடிய அந்த மிருகம், அதை பார்க்கும்போது நமக்கு மான் மாதிரி தோணுது. அந்த மான் கூடவே அவங்க சின்னதாக மாடு வரைஞ்சிருக்காங்க. அந்த மாடு பக்கத்தில் மான்கள் மாதிரி தெரியுது, ஆடுகள் மாதிரியும் தெரியுது. ஸோ அந்த காலத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரியான மிருகங்களினுடைய அமைப்பு இருந்ததோ அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மிருகம்
அடிபட்டிருக்கு. அதே மாதிரியே ஒரு பறவை அடிபட்டிருக்கு. ஒரு குச்சி மனுஷனை மாதிரி வரைஞ்சிருக்காங்க, அடிபட்ட நிலமையில போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி எல்லாத்தையுமே உள்ளடக்கின ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோங்க அது. இது பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுடைய கையினுடைய அச்சுகள் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. இது பாருங்களேன், பன்றி. இது வந்து பன்றின்னு சொல்கிறத விட கரடி தான் கரடியை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ கரடிகளையும் அங்கே வந்து அந்த காலத்தில் அப்போ அவங்க என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க ஹியூமன் பீயிங்ஸுங்க தெரியுது. அந்த பாறையில் பார்த்திங்களா வெடிப்புகள் உருவாகிருக்கு. ரொம்ப பழைய காலத்து ஸ்ட்ரக்சர் ஆனனால அந்த பாறைகளில் வந்து விரிசல் உருவாகிருக்கிறதே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அங்கங்கே இந்த விரிசல்கள் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், வித்தியாசமான ஒரு பெயிண்டிங். அனிமல்ஸ் தான், விலங்குகள் தான். ஸோ இந்த விலங்குகளை வந்து வித்தியாசமாக வரைஞ்சிருக்காங்க. ஒரு சில இடங்களில் வரைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் வரைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க வரைஞ்சா இருக்குமே அந்த மாதிரி. இது வந்து இந்த பெயிண்டிங் மேலேயே வந்து வரி வரியாக விழுந்திருக்கு. இது வந்து அந்த காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட வரிகளா இல்லை பிற்காலத்தில் ஏதாவது டேமேஜ் மாதிரி ஆனதா அப்படிங்கிறது சரியாக தெரியலைங்க. பாருங்களேன், அந்த பெயிண்டிங் மேலே அப்படியே ஒரு கோடு கோடாக வித்தியாசமாக தெரியுது. ஒருவேளை அந்த காலத்திலே அதை டிசைன் மாதிரி அதை பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலைங்க. ஸோ அந்த அனிமல்ஸுடைய கால் மடிப்புகள் முதல் கொண்டு நல்ல தெளிவாக அந்த பெயிண்டிங்ஸில் வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். அதாவது அந்த மிருகங்களை கண்ணில் பார்த்து தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணினதை வச்சு தான் அவங்க இதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஏன்னா மாடலுக்காக ஒரு பொருளை கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கப்புறமா வரைஞ்சிருக்க முடியாது. பார்த்திங்களா, இது மானோட கொம்பை வந்து எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவங்க. வித்தியாசமாக அந்த மானோட கொம்புகள் வந்து பிரான்ச்சஸ் மாதிரி ஆகி போகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இதை வரைஞ்சிருக்காங்க. அது வந்து தான் பார்த்த அனிமலை வந்து எப்படியாவது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அந்த குகையினுடைய மேல் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, எல்லா பக்கத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸு பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த குகையினுடைய ஒரு பகுதி. அதனுடைய மேலே சீலிங் மாதிரி வரக்கூடிய இடத்துலையுமே இந்த மிருகங்களினுடைய அமைப்பு தான் வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். முக்கியமாக நிறைய இடங்களில் மாடினுடைய முகங்கள் மாதிரி தான் இருக்குது, கொம்போடவும் வரைஞ்சிருக்காங்க. அப்போ அதை பார்க்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி கால்நடைகள் கூட வந்து அதிக அளவில் வந்து டச்சில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது இல்லைங்களா. அதனால தான் வந்து அந்த ஒரு சில பெயிண்டிங்ஸ் மட்டும் நல்லா கிளியராக தெளிவாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு அரிய தகவலோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். See you, best wishes, bye bye.